அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தினோட ஒரு பகுதி. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா சொல்லக்கூடியதான காரியம். நெகேமியா யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால், அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அதை கண்டு நெகேமியாவுக்கு மன பாதிப்பு வருகிறது. அது எப்படியாவது கட்டி ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபத்தோடு முறையிட்டு அதற்குண்டான அனுமதியை ராஜாவின் மூலமாக வாங்கி அதற்குண்டான காரியங்களை செய்து வருகிறான். இப்படி இடிக்கப்பட்டதான தீக்கிரையாக்கப்பட்டதான அந்த அலங்கம் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்றதான உள் மனதினுடைய எண்ணம் ஒரு தீவிரப்படுத்துகிறது. அவரால் சும்மா இருக்க முடியல. அப்படி கடவுளுக்கு ஆண்டவருக்காக எழுந்து கட்டணும் என்று சொல்லி அந்த காரியத்துக்காக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் அவனுடைய வேலையை குறித்து, அவனுக்கு இருக்கிற அந்த தீவிரத்தை குறித்து அவனுக்கு பிடிக்காத சில சத்துருக்கள், எதிரிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான கேலி கிண்டலான வார்த்தைகளை எல்லாம் பேசி மனமடிவாக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளையில் அதை கண்டெல்லாம் இந்த நெகேமியா பயப்படாதபடிக்கு பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று நல்ல வார்த்தையை, விசுவாச வார்த்தையை தான் சொன்னான். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்வில் கூட ஆண்டவர் உங்களுக்கான பல திட்டங்களை வைத்திருப்பார். அதை உங்களுக்கும் தெரிவித்திருப்பார். அதை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதான திராணி, பலன் எல்லாமே கூட உங்களுக்கு உண்டாயிருக்கும். வழிவாசல்கள் எல்லாம் உங்களுக்கு திறந்தே கிடக்கும். ஆனால் ஏதோ ஒரு கூட்டம் உங்கள் மேலே இருக்கிற பொறாமை நிமித்தமாக உங்களுக்கு மேன்மை, உயர்வு, நல்ல பெயர் வந்துடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு கூட்டம் உங்களையே நேரடியாய் பார்த்து மனமடிவு அடையத்தக்கதான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை, நடக்கவே நடக்காது என்றதான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை வேறு பக்கமாக திசை திருப்ப பார்ப்பார்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஏறெடுத்த அந்த பணிக்கு எதிராக, நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற அந்த முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றதான அந்த அடிக்கு எதிராக, அந்த பயணத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் நயவஞ்சகமாக எழும்பலாம். உங்களை முன்னால் விட்டு பின்னால், முதுகுக்கு பின்னால் பேசலாம். இப்படி பல விதத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். ஆனால் அன்றைக்கு நெகேமியா சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் நானும் சொல்ல வேணும். பரலோகத்தின் தேவனானவர் இந்த குறிப்பிட்ட காரியத்தை என்னை கொண்டே செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்று விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்ல சொல்ல நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். இந்த இடத்துல நெகேமியா சொன்ன வார்த்தை நிச்சயமாக கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்னார். அதே போல அந்த இடிக்கப்பட்டதான அலங்கம் கட்டப்பட்டது. காரியம் கைகூடி வந்தது. நெகேமியா ஒரு வெற்றியுள்ளவனாக மாறினான். அருமையானவர்களே, அவன் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புச்சு. ஆனால் அதை அவன் பார்த்து கொண்டே இருக்கல. கர்த்தரை பார்த்தான், ராஜாவை பார்த்தான். அடுத்தடுத்து காரியங்களை செய்துக்கிட்டே இருந்தான். தடையே இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் பார்க்க வேண்டிய ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து அதற்கு சம்பந்தப்பட்ட நபர்களை பாருங்கள். அடுத்து காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற அல்லது உங்களோடு கூட இருக்கிற உங்களை மனசு நோகடிக்க செய்கிற எந்த மனிதனுடைய வார்த்தையும் உங்கள் காதில் விழவே வேண்டாம். நீங்கள் தைரியமாக முன்னோக்கி போங்கள். கர்த்தரின் வலதுகரம் உங்களை தாங்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் பின்னிட்டு திரும்பி பார்க்காம முன்னோக்கி பாருங்க, முன்னோக்கி ஓடுங்க, நகருங்க. நிச்சயமாக அவருடைய சமூகம் முன்னால் போவதால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். சத்துருக்களுக்கு தான் வெட்கமே ஒழிய நீங்கள் வெற்றி நடை போடக்கூடியவர். பயப்படாதீர்கள், முன்னோக்கி செல்லுங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே தான் இருக்குது. நல்ல பிதாவே, பரலோகத்தின் தேவனானவர் நெகேமியாவுக்கு காரியத்தை வாக்கி பண்ணுவது போல இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிர்மறையான பேச்சுக்கள், எதிர்மறையான நபர்கள் வரும்போதும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய வார்த்தையை, நீர் எங்களுக்கு கொடுத்த திட்டத்தையே நாங்கள் திரும்ப திரும்ப விசுவாசமான வார்த்தைகள் மூலமாக சொல்லி வெற்றி அடைய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்.
அவ்வண்ணமாகவே நாங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லட்டும். எந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகாதபடி, எதிர்மறையாய் நாங்கள் பேசாதபடி, ஆமாண்டவரே, நேர்மறையாய் பேச, விசுவாச வார்த்தைகளை பேசவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாச சிந்தனையில, விசுவாச வார்த்தையில் வாழ்வார்களாக, வெற்றி அடைவார்களாக, ஜெயம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசியுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நன்றி.